என்கிட்டயே நான் அட்ஜஸ்ட்மெண்ட்டு பண்ணிக்கிறேன், டைரக்டர்கிட்ட நான் அட்ஜஸ்ட்மெண்ட் கூட பண்ணிக்கிறேன் சார், எனக்கு வாய்ப்பு கொடுங்க. நான் இதில் வந்து பெரிய உத்தமன் வேஷம் போட விரும்பலை. நீங்கள் டைரக்டருக்கு ஓகே வேணா நீங்கள் அதை கனெக்ட் பண்ணி விட்டுருவீங்க. அதுவும் ஒரு பிஆர்ஓ ஒர்க்கு தான். ஒரு பெண் பணம் வாங்கி கொண்டு ஒருத்தன் கூட இணங்கினால் அது சட்டப்படி குற்றம் கிடையாது. பகாசுரன் படத்தை பார்த்துட்டு பெண்கள் விழிப்புணர்வு தான் பெறுவார்களே தவிர எந்த பெண்ணும் கெட்டு போயிருக்க மாட்டான். டைரக்டர் மகேந்திரனை இழிவுபடுத்தி பேசினாரு, உலகநாயகன் கமல்ஹாசனை இழிவுபடுத்தி பேசினாரு. பப்ளிசிட்டிக்காக தான் இந்த மாதிரி வந்து தேவையில்லாத கருத்துக்களை, தவறான கருத்துக்களை தொடர்ந்து விடாப்பிடியாக பேசிட்டு வராரு. உதிரிப்பூக்கள் படத்தையே பார்க்காம ஒருத்தன் எப்படி டைரக்டர் ஆக முடியுன்றது எனக்கு புரியல. ஃபர்ஸ்ட் எதுக்காக தேவயானி பேரை கெடுக்கிற மாதிரி இந்த மாதிரி அவர் பண்ணிட்டு இருக்காருன்னு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. சார், நடிகர் அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்பாங்க, தயாரிப்பாளர் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்பாங்க, கூட்டிட்டு போயிட்டு கோஆர்டினேட் பண்ற பிஆர்ஓ அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்பாங்களா? அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்கக்கூடிய இடத்துல இருக்கிற, அதாவது நடிகைக்கு வாய்ப்பு தரக்கூடிய இடத்தில் இருக்கிற எல்லாருமே கேட்கக்கூடியவங்க தான். ஆனால் அது 100% கிடையாது. சத்தியமாக ஒரு முக்காவாசி பேர் கேட்பாங்கன்னு சொல்லலாம். ஒரு 25% பேர் கண்ணியமான ஆண்களும் இந்த துறையிலும் இருக்கிறாங்க. அது ப்ரொடியூசர் ஆகட்டும், டைரக்டர் ஆகட்டும், ஹீரோவாகட்டும், பிஆர்ஓ ஆகட்டும், மேனேஜர் ஆகட்டும், ஒரு 25% பேர் கண்ணியவான்களும் இருக்கிறாங்க. ஒரு பிரபலமான பிஆர்ஓ தன்கிட்ட டபுள் மீனிங்கில் பேசினாரு, அந்த மாதிரியான ஒரு கான்டெக்ஸ்டில் பிரபலமான நடிகை கம் டைரக்டர் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க 2018 அப்படின்னு ஞாபகம் எனக்கு. அந்த பிஆர்ஓ பேரை குறிப்பிட்டு ட்வீட் போட்டிருந்தாங்க. உடனே அந்த பிஆர்ஓ அந்த ட்வீட்டு கீழே வந்து தன் விளக்கத்தை சொல்லியிருந்தாரு. நான் தவறான நோக்கத்தோட உங்ககிட்ட அந்த மாதிரி பேசல, அது என்னமோ சம்திங் அவர் செல்ஃப் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருந்தாரு. ஸோ இது போல அவங்க அவ்வளோ அந்த சமயத்துலேயே அவங்க வந்து அவங்க பண கஷ்டம் கிடையாது, அவங்க பணக்காரவங்க தான். ஒரு பிரபலமான நடிகை, பிரபலமான டைரக்டர், அவங்கக்கிட்டேயே ஒரு பிஆர்ஓ தவறாக அப்ரோச் பண்ணினதாக அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நான் என்கிட்டயே நான் அட்ஜஸ்ட்மெண்ட்டு பண்ணிக்கிறேன், எனக்கு வாய்ப்பு டைரக்டர்கிட்ட நான் அட்ஜஸ்ட்மெண்ட் கூட பண்ணிக்கிறேன் சார், எனக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்ட நடிகைகளும் இருக்காங்க. வெளிப்படையாகவே கேட்டுருவாங்க. ஆமாம், வெளிப்படையாக சொன்ன நடிகைகளும் இருக்காங்க. நான் வந்து நான் இதில் வந்து பெரிய உத்தமன் வேஷம் போட விரும்பலை. நான் வந்து அந்த நடிகையே அதுக்கு உடன்படும் போது நமக்கு என்ன போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரக்டர் என்கிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் வேணும்னு கேட்டப்போ அவங்க படத்தில் நடிக்கிறதுக்கு நான் வந்து போயிட்டு வாங்கன்னு அனுப்பி வச்சேனே தவிர, நான் அந்த பொண்ணுக்கிட்ட நீங்கள் டைரக்டர்கிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன் சொன்னீங்களா, என்கிட்ட பண்ணிக்கோங்கன்னு நான் சத்தியமாக சொல்லலை. நான் இந்த சேனலில் நான் வந்து ஓப்பனாக தைரியமாக சொல்கிறேன். நான் எந்த ஒரு நடிகையுமே இவர் வித்தகன் சேகர் பிஆர்ஓ என்கிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்டார் அப்படின்னு சொல்லவே முடியாது. அப்படி சொல்வதற்கான எந்த ஆதாரமும் எந்த நடிகைக்கிட்டையும் இருக்காது. ஏன்னா நான் ஜென்யூனாக இருக்கிறேன். அப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கக்கூடிய நடிகைகள் அப்படின்னு தெரிஞ்சாலும் கூட நான் அவங்கள எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்க நான் ஒருபோதும் நினச்சதில்லை. இதுதான் உண்மை சார். அதாவது அந்த நடிகை வந்து அவங்க கேட்டும் நீங்கள் டைரக்டருக்கு ஓகே வேணா நீங்கள் அதை கனெக்ட் பண்ணி விட்டுருவீங்க. அது நான் முன்ன செஞ்சிருக்கிறேன். அந்த அதுவும் ஒரு பிஆர்ஓ ஒர்க்கு தான். இந்த நடிகை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க சார் அப்படின்னு டைரக்டர்கிட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் டைரக்டர் போய் அந்த நடிகை மீட் பண்ணாங்க, அந்த படத்தில் நடித்தாங்க. அந்த படம் ரிலீஸ் ஆச்சு, போன வருஷம் ரிலீஸ் ஆச்சு. நான் வந்து முன்ன காலத்தில் நான் பண்ணியிருக்கிறேன் அது போல். ஆனால் இப்போ வந்து நான் அதை பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டேன். அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு டைரக்டர் கேட்டாலும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய நடிகைகள் யாரும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுறேன். நடிகை அந்த மாதிரி என்கிட்ட கேட்டால் கூட
நீங்கள் உங்களுடைய டேலண்ட்டை மட்டுமே நம்புங்க, அட்ஜஸ்ட்மெண்ட் மூலமாக கிடைக்கிற வாய்ப்புகள் வந்து நிலைக்காது, நீங்கள் அதில் ரொம்ப காலம் சஸ்டெயின் பண்ண முடியாது, ஒரு நடிகையாக உங்களால் சஸ்டெயின் பண்ண முடியாது அப்படின்னு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஒத்துக்கிற நடிகை கிட்ட கூட நான் அட்வைஸ் தான் பண்ணுறேன். ஏன்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிற ஒரு விஷயம் வந்து சட்டப்பூர்வமாக பார்த்தீங்கன்னா தப்பு கிடையாது. சட்டம் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு, இன்னைக்கு இருக்கிற சுப்ரீம் கோர்ட்டினுடைய உத்தரவை நான் சொல்கிறேன், நான் தீர்ப்பை பற்றி சொல்கிறேன். ஒரு பெண் பணம் வாங்கி கொண்டு ஒருத்தன் கூட இணங்கினால் அது சட்டப்படி குற்றம் கிடையாது. அதே போல ஒரு ஆண் பணம் கொடுத்து ஒரு பெண் கூட போய் இருந்தாக்கா அதுவும் சட்டப்படி குற்றம் கிடையாது. பண்றது தான் வந்து அதாவது ஒரு இடத்துல பெண்களை அடைச்சி வச்சு அங்கே கஸ்டமர்களை வரவழைச்சு பிராத்தல் பண்ற தொழில், அதை ஒரு தொழிலா பண்றது தான் வந்து குற்றம் அப்படின்னு சட்டம் சொல்லியிருக்குது. எனவே அந்த நடிகை வந்து நான் அவர் கூட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாலும், அந்த டைரக்டர் அதுக்கு உடன்பட்டு வாய்ப்பு கொடுத்தாலும், பிஆர்ஓ பிஆர்ன்ற முறையில் நான் வந்து அவங்க அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னாக்கா அது சட்டப்படி தப்பு கிடையாது. ஆனாலும் நான் ஏன் இப்போலாம் அது செய்யறது கிடையாது அப்படின்னா, இதன் மூலமாக நல்ல திறமையான நடிகைகளுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு யதார்த்தம் காரணமாக தான். இப்போ நான் சொன்ன அந்த பொண்ணு தானாவே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டா போய் நடிச்சான் சொன்னல, ஆனா அவ சரியாவே நடிக்கல, நிறைய டேக் வாங்கினா அப்படின்னு உள்பட பல்வேறு குற்றச்சாட்டுகளை வந்து அந்த ப்ரொடியூசர் என்கிட்ட சொல்லி வருத்தப்பட்டாரு. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு எத்தனையோ நடிகைகள் வந்து இளம் பெண்கள், வளரும் நடிகைகள் அந்த கதாபாத்திரத்துக்கு ஹானஸ்டா முன் வந்தாங்க. அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்காம நேர்மையான முறையில் தங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கணும்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் வந்து அவளோடு காத்து இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்ட ஒரே காரணத்துக்காக அந்த பொண்ணுக்கு கிடைச்சி, ஒரு நல்ல திறமையான அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாத நேர்மையான பெண்ணுக்கு வந்து வாய்ப்புகள் மறுக்கப்படுது. இதுக்கு நாம காரணமா இருந்துடக்கூடாது அப்படிங்கிற அந்த மனசாட்சியின் காரணமா இப்போதான் நான் அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண ஒரு நடிகை ஒத்துக்கொண்டாலும் அதுக்கு நான் வந்து வாய்ப்பு வாங்கி தருவது கிடையாது. சார், நீங்க இப்போ சொன்னீங்க தொழில் வந்து குற்றம், இவங்க வந்து காசு வாங்கிட்டு போறாங்க, அவங்க காசு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னீங்க. ரெண்டுமே பாலியல் தொழில் தானே சார்? இல்ல, உச்ச நீதிமன்றம் சொன்னதை சரியான கோணத்தில் புரிந்து கொள்ளணும். பாலியல் தொழிலை ஒரு கூட்டாக சேர்ந்து நடத்துவது தான் வந்து சட்டப்படி குற்றம். ஒரு பெண் விருப்பப்பட்டு போறா, ஒரு ஆண் விருப்பப்பட்டு வரான் அப்படிங்கிறது சட்டப்படி தவறு கிடையாது. ஆனா இப்போ என்கிட்ட இத்தனை பெண்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு அல்லது பாலியல் தொழிலுக்கு தயாராக இருக்கிறாங்க அப்படின்னு நான் வந்து விளம்பரம் பண்ணி மற்ற ஆண்களுக்கு எடுத்து சொல்லி அந்த ஆண்கள் என்ன அதுக்காக பெண்கள் வேண்டி என்கிட்ட அப்ரோச் பண்றாங்கன்னா அது சட்டப்படி குற்றம். சார், அது வெளிப்படையா நடக்குது, இது வந்து வெளிப்படை இல்லாம மறைவா நடக்குது, ரெண்டுக்கும் வேற வித்தியாசமே இல்லையே சார்? இல்ல, சட்டம் என்ன சொல்லுதுன்னா, பெண்ணின் உடல் மீது அவளுக்குத்தான் முழு உரிமை உண்டு, அதை வந்து எப்படி வேணா பயன்படுத்தலாம், அவள் எனக்கு பணம் தேவைப்படுது அதனால நான் பல ஆண்களோடு உடன்படுவேன் அப்படின்னு ஒரு பெண் முடிவெடுத்தா அது சட்டப்படி குற்றம் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, அவகிட்ட ஒரு ஆண் பணம் கொடுத்து வர்றதும் வந்து சட்டப்படி குற்றம் கிடையாதுங்கிறது தான் சட்டத்தின் பார்வை. ஆனா இதை வந்து நம்ம எத்தனையோ தொழில் பண்றோம், பொட்டி கடை வச்சிருக்கிறோம், துணி கடை வச்சிருக்கிறோம், இன்னும் பேக்கரி வச்சிருக்கிறோம், பல தொழில்கள் பண்றோம். அந்த மாதிரி பாலியல் தொழில் நடத்துறது என்னுடைய உரிமைன்னு யாரும் சொல்ல முடியாது. அதை வந்து என்னுடைய தொழிலாக நான் எடுத்து, நான் மட்டும் இல்லை, ஒரு ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, என்கிட்ட பல பெண்கள் இருக்கிறாங்க, பாலியல் தொழிலுக்கு பல பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்னு எந்த விதத்திலேனும் வெளிப்படுத்தி விளம்பரப்படுத்தி கஸ்டமர்களை அழைத்து வருவதுங்கிறது சட்டப்படி குற்றம். ஏன்னா அது வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட தொழில் கிடையாது. ஒரு பெண்ணினுடைய விருப்பத்தை சட்டம் அங்கீகரிக்கிறது, ஆனா அதை வந்து ஒரு தொழிலாக இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உச்ச நீதிமன்றம் அனுமதிக்கவில்லை. இதான் யதார்த்தம். அப்போ நீங்க சட்டப்படி வந்து சினிமாவில் அட்ஜஸ்ட்மெண்ட்ங்கிறது தப்பே கிடையாதுன்னு சொல்றீங்களா? சட்டத்தின் பார்வையில் சினிமாவில் நடக்கிற அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது தவறு கிடையாது. சட்டத்தின் பார்வையில் மட்டும் சொல்ற, தார்மீக ரீதியில் அது தவறு நிச்சயமாக.
ஆனா சட்டத்தின் பார்வையில் அது தவறு கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு போன வருஷம் ஹேமா கமிட்டி விவகாரம் பெரிய சர்ச்சையாக கேரள திரையுலகில் வெடித்தது. ஆமா. பல பேர் வந்து கோர்ட்ல கேஸ்லாம் போட்டிருக்கிறாங்க. இது வந்து தீர்ப்பு எப்படி வரும்னு எனக்கு தெரியல. ஆனா நான் எனக்கு தெரிஞ்ச என் நண்பர்கள் வக்கீல்கள் கிட்ட நான் பேசினப்போ அவங்க சொன்னது என்னன்னா, ஒரு ஆண் அப்படி வாய்ப்பு கொடுப்பதற்காக ஒரு பெண்ணை வந்து படுக்கைக்கு அழைத்திருந்தான் அப்படின்னு வந்து நிரூபிக்கிறது கஷ்டம். அப்படி நிரூபிச்சாலும் கூட அது வந்து சட்டப்படி தண்டனைக்குரியதா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். ஏன்னா ஒரு பெண்ணை பலவந்தப்படுத்துறது தவறு, கையை பிடிச்சி இழுக்கிறது தவறு. நீ எனக்கு உடன்பட்டினா நான் உனக்கு வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றது வந்து இந்த சுப்ரீம் கோர்ட்டினுடைய இந்த வெர்டிக்ட் போன வருஷம் வெளிவந்த தீர்ப்பு நினைக்கிறேன். அந்த தீர்ப்புக்கு பிறகு இதுல வந்து எத்தனை கேஸ் நிற்கும் அப்படிங்கிறது தெரியல அப்படின்னு வக்கீல்கள் சொல்றாங்க. எந்த பெண்ணையாவது யாராவது வந்து பலவந்தப்படுத்தி இருந்தாலோ கையை பிடிச்சி இழுத்திருந்தாலோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு ட்ராப், அவங்களுக்கே தெரியாம ஒரு ட்ராப் ஏற்படுத்தி இருந்தாலும் அது குற்றம். கேட்கறது தப்பு தானே சார்? என் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கேட்கறதுமே தப்பு தானே சார்? அதை கேட்கறது வந்து தவறா இல்லையான்னு இனிமே அந்த ஹேமா கமிட்டிக்கு பிறகு அந்த கேரளா ஹைகோர்ட்ல கேஸ் தாக்கல் ஆயிருக்கு. அந்த ஜட்ஜஸ் தான் அதுக்கு விளக்கம் கொடுக்கணும். ஆனா சில வக்கீல்கள் சொல்றாங்க உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு இப்படி கேட்பது என்பது சட்டப்படி குற்றம் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. அது எனக்கு சட்ட அறிவு கிடையாது. இது வந்து ஹியர்சே தகவலா தான் நான் சொல்றேன். சார் நீங்க இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் பத்தி சொல்றதுனால நான் கேட்கிறேன். நடிகைகள், அதாவது துணை நடிகைகள்னு வச்சுக்கலாம், அவங்க வந்து நல்லாவே நடிக்கலனா கூட நிறைய படங்கள்ல வராங்க, அவங்க கூட இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் மூலமா தான் உள்ள வராங்களா? நாம அப்படி பொதுமைப்படுத்தி அந்த துணை நடிகையில வந்து மனம் புண்படுத்தக்கூடாது. நான் அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஒத்துக்கிறவங்க வந்து ஹீரோயின்களிலும் ஒத்துக்கிறவங்க இருக்கிறாங்க, துணை நடிகைகளிலும் ஒத்துக்கிறவங்க இருக்கிறாங்க. அதை மறுக்கிறவங்க எனக்கு தன்மானமுள்ள பெண், என்னுடைய திறமைக்கு மட்டும்தான் எனக்கு வாய்ப்பு வேணும் அப்படின்னு பிடிவாதத்துடன் வாழ்கிற பெண்கள் ஹீரோயின்களிலும் இருக்கிறாங்க, துணை நடிகைகளிலும் இருக்கிறாங்க, சீரியல்களிலும் இருக்கிறாங்க. சார் அப்படி இருந்தாதான் அவங்களுக்கான வாய்ப்புகள் வந்து மறுக்கப்படுது, அவங்களுக்கான சரியான வாய்ப்புகள் கொடுக்க மாட்டாங்களே. நான் தான் சொன்னேனே, சினிமா துறையிலும் ஒரு 25% நல்லவங்க, அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்காத கண்ணியமான ஆண்களும் இருக்கிறாங்க சொல்லிட்டு. அதனால அவங்களுக்கும் அப்படி நேர்மையாக இருக்கிற பெண்களுக்கும் வாய்ப்புகள் கிடைச்சிட்டு தான் இருக்கு. அப்போ 75% வந்து இப்போ உதாரணத்துக்கு நான் முதல்ல உங்ககிட்ட நீங்க சின்மயி சர்ச்சையை பத்தி கேட்டீங்க இல்லையா, அந்த டைரக்டர் மோகன்ஜியை நான் ஒரு உதாரணமா காமிக்கிறேன். அவர் படத்துக்கு, அந்த பகாசுரன் படத்துக்கு நான் அவர்கிட்ட நண்பர்ன்ற முறையில் நான் வந்து ஹீரோயினுக்கு நான் நடிகையில் கூட்டிட்டு வரட்டுமான்னு கேட்டேன். கூட்டிட்டு வாங்கண்ணே, என் படத்துல அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிற பேச்சுக்கே இடம் இல்லைண்ணே, திறமைக்கு மட்டும்தான் மரியாதை அப்படின்னு சொல்லி என்கிட்ட அவராகவே சொன்னார். நான் கேட்காம அவராகவே சொன்னார். அது போல அட்ஜஸ்ட்மெண்ட்டே இன்னும் பல டைரக்டர்கள் இருக்கிறாங்க. அது போல என்கிட்ட சொன்னவங்க, எனக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் வேணாம் சார், நல்ல திறமையான நடிகை இருந்தால் கொடுங்கன்னு என்கிட்ட கேட்குற டைரக்டர்களும் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி டைரக்டர்கள் மூலமாக நேர்மையாக இருக்கிற பெண்களுக்கு வாய்ப்புகள் கிடைத்து கொண்டு தான் இருக்கு. சார் பகாசுரன் கதையிலே வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பற்றி தானே சார் ஃபுல்லாகவே கதை இருக்குது. அது பெண்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கான கதை. அது அந்த கதையை பார்த்துட்டு வெளியில வர்ற பெண்கள் என்ன நினைப்பாங்க, நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்களா, இந்த மாதிரி வந்து ஆண்கள் விரிக்கிற வலையில நம்ம வந்து போய் சிக்கிக்கணும்னு நினைப்பாங்களா? அவங்க அதை பார்த்துட்டு வர்ற பெண்கள் இந்த மாதிரிலாம் வந்து தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நம்மளை வாழ்க்கையை கேள்விக்குறியாக்குகிற ஆண்கள் இருக்கிறாங்க இந்த சமுதாயத்துல. அதனால நம்ம காதலின் பேரால நம்ம இதை போய் சிக்கி கொள்ளக்கூடாது, நம்ம எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிற எச்சரிக்கை உணர்வு தான் பெண்களுக்கு ஏற்படுமே தவிர, பகாசுரன் படத்தை பார்த்துட்டு பெண்கள் விழிப்புணர்வு தான் பெறுவார்களே தவிர எந்த பெண்ணும் கெட்டு போய் இருக்க மாட்டான். சார் இப்போ டைரக்டர் ராஜகுமாரன் அவங்களோட பேட்டியை வந்து சமீபத்துல வந்து முதன்முறையா அறிமுகப்படுத்தினது நீங்க தான். அந்த பேட்டி வந்து வைரலா மாறி இருந்துச்சு. என்னன்னா அவரோட பேச்சுக்கள் எல்லாமே சர்ச்சையா மாறிடுச்சு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? டைரக்டர் ராஜகுமாரன் உடைய சர்ச்சை பேட்டிக்கு பிள்ளையாசுழி போட்டது நான் தான். அதுக்கு முன்னாடியே கூட வந்து 1-2 பேட்டிகள் கொடுத்துருக்காரு. அதுலலாம் வந்து ஒரு டீசெண்டா பேசியிருந்தாரு, அதுல எதுவும் சர்ச்சை வரல.
ஆனா அந்த நான் அரேஞ்ச் பண்ணின அந்த பேட்டியில் தான் அவர் வந்து டைரக்டர் மகேந்திரனை இழிவுபடுத்தி பேசினாரு, உலகநாயகன் கமல்ஹாசனை இழிவுபடுத்தி பேசினாரு. இதெல்லாம் நிறைய பேர் அவர் குறை சொல்லிதான் பேசியிருந்தாரு. அதான் அந்த நான் அரேஞ்ச் பண்ண அந்த பேட்டியை பார்த்து தான் நிறைய பேர் வளர்ச்சி அவரை பேட்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் வியூஸ் நிறைய போகுதுன்னு சொல்லிட்டு. இது வந்து ராஜகுமாரனுடைய ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்ட் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அவர் பப்ளிசிட்டிக்காக வேணும்னே தான் அந்த கருத்தை சொன்னதா நீங்க சொல்றீங்க? ஆமா, அவர் பப்ளிசிட்டிக்காக தான் இந்த மாதிரி வந்து தேவையில்லாத கருத்துக்களை, தவறான கருத்துக்களை தொடர்ந்து விடாப்பிடியாக பேசிக்கிட்டு வராரு. அவருக்கு வந்து ஒரு ஐடென்டிட்டி சீக்கிங், தேவயானி கணவர் அப்படின்னு சொன்னாதான் அவர் எல்லாருக்கும் தெரியுது. வெறுமனே ராஜகுமார்னு சொன்னாக்கா அதுவும் இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு யாருக்குமே தெரியாது. அதனால அவருக்கு வந்து ஒரு ஐடென்டிட்டி சீக்கிங்காக இந்த மாதிரிலாம் வந்து தேவையில்லாத கருத்துக்களை பேசிட்டு வர்றாரு. டைரக்டர் மகேந்திரன், நான் என்னுடைய ரொம்ப நான் ஆராதிக்கிற ஒரு டைரக்டர் அப்படின்னாக்கா அது டைரக்டர் மகேந்திரன் தான். டைரக்டர் மகேந்திரன், பாலு மகேந்திரா, பாலச்சந்தர், பாரதி ராஜா, அப்புறம் ருத்ரையா, இந்த மாதிரி கிளாசிக்கான டைரக்டர்கள் இருந்தாலும் அதில் எல்லாத்துலேயும் வந்து டாப் மோஸ்டாக எனக்கு ரொம்ப அபிமான டைரக்டர் மகேந்திரன். அவருடைய எல்லா படங்களையும் நான் பார்த்துருக்கிறேன். மனித நேயத்தை ரொம்ப அழகா கலை நேயத்தோட சொல்வதோடு கூட அவர் படத்துல கிராஃப்ட் ஒர்க் எல்லாமே வந்து சூப்பர்பா இருக்கும். ஒளிப்பதிவாகட்டும், கேமரா ஆங்கிள் வைக்கிறது, மியூசிக்கு எல்லாமே வந்து கிளாசிக்கா இருக்கும். அவரை போய் இவர் உதிரிப்பூக்கள் படத்தையே இப்பதான் பாக்குறேன் அப்படின்றாரு. உதிரிப்பூக்கள் படத்தையே பார்க்காம ஒருத்தன் எப்படி டைரக்டர் ஆக முடியுன்றது எனக்கு புரியல ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் அவருடைய வேற எந்த படத்தையும் பார்க்கலன்றாரு. அவருடைய ஜானி, நெஞ்சத்தை கில்லாதே, மெட்டி, இதெல்லாம் எவ்வளவு கிளாசிக்கலான படங்கள். மகேந்திரனுடைய இடத்தை இட்டு நிரப்பக்கூடிய டைரக்டர் இன்னைக்கு கூட இல்லைன்னு நான் சொல்லுவேன். அப்படி ஒரு கிளாசிக்கலான டைரக்டர். அதே போல உலகநாயகன் கமல்ஹாசன், இந்த பேட்டி முடிஞ்ச பிறகு நான் அவர்கிட்ட சொன்னேன், என்ன சார் கமல்ஹாசன் வந்து ஒரு 4-5 படம் தான் இப்போ நல்லா நடிச்சிருக்கா சொன்னீங்களே, குணா மாதிரியான எத்தனை படங்கள் அப்படின்னு ஆரம்பிச்சோடனே குணால என்ன இருக்குது, குணால வந்து வேஷம் போட்டுக்கிட்டாக்கா வந்து இப்ப சிறந்த நடிகை ஆயிட முடியுமா அப்படின்னு கேட்டாரு. கூட குறை சொல்லியிருந்தாரு. நான் சொன்னேன், இது வந்து பேட்டி முடிஞ்ச பிறகு எனக்கும் அவருக்குமான உரையாடல். நான் சொன்னேன், சார் நான் அந்த வேஷத்தை பத்தி கூட சொல்லல, அது எவ்வளவு அழகான படம் அது. லவ் இஸ் நத்திங் பட் இன்னசென்ஸ், இதுதான் அந்த படத்துடைய எசன்ஸ்ன்னு நான் நினைக்கிறேன் அப்படி சொன்னதுக்கு, என்ன லவ், அதுல வந்து அவன் வந்து ஒரு பைத்தியக்காரன், அந்த கதாநாயகன் ஒரு பைத்தியக்காரன், அவனை வந்து எல்லாரும் பைத்தியக்காரன் தான் சொல்றாங்க, லூசுன்னு தான் சொல்றாங்க, அவனை பெத்த அம்மாவே அவனை பைத்தியக்காரன் தான் சொல்றா. அப்போ பைத்தியக்காரனை பத்தி படத்துல என்ன இருக்க போகுது அப்படின்னாரு. சரி, இந்த மனுஷன் கிட்ட நம்ம வந்து விவாதம் பண்ணாக்கா வந்து வேஸ்ட்டு. நான் அந்த இடத்துல ஆங்கர்ல இருந்திருந்தாக்கா நான் அந்த மடக்கி கேள்வி கேட்டிருப்பேன். பிஹைண்ட் த கேமரா நம்ம இப்போ பேசி என்ன ஆக போகுது, இவருக்கு இருக்கிற சினிமா நாலேஜ் அவ்வளோதான் அப்படின்னு நான் விட்டுட்டேன். என்னுடைய கேள்வி என்னன்னா, சரி ஒரு பைத்தியக்காரன் பத்தின கதையாகவே இருந்தாங்க, பைத்தியக்காரனை வந்து படம் கதையின் நாயகனா சித்தரிக்க கூடாதுன்னு எதனா இருக்கா? எல்லா தரப்பு மக்களையும் வந்து கதாநாயகியாக சித்தரிக்கிறது தான் வந்து ஒரு திரைப்படம். ஒரு விலை மாதவ மட்டுமே வந்து மைய கதாபாத்திரமா வச்சு பாலச்சந்தர் அரங்கேற்றம் படம் எடுத்தாரு. ஸோ எல்லா பிதாமகள்லயும் கிட்டத்தட்ட பைத்தியக்காரன் மாதிரியான கேரக்டர் தான் விக்ரம். இது பைத்தியக்காரனை பத்தி படம் எடுக்கக்கூடாதுன்னு என்ன இருக்குது? ரெண்டாவது, அந்த படத்துல பாலகுமாரனுடைய வசனம், அழகான வசனம், என்னைக்குமே என்னால் மறக்க முடியாது. அந்த ஹீரோயின் அந்த ஹீரோவுடைய ஒரு இன்னசென்ட்டான லவ் புரிஞ்சுக்கிட்ட பிறகு சொல்வா, என்ன எல்லாரும் பைத்தியம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அபிராமி அப்படின்ட்டு கமல் சொல்லுவாரு. அதுக்கு அந்த ஹீரோயின் சொல்லுவா, நீ பைத்தியம் இல்லை குணா, இந்த இந்த சொசைட்டில பண பைத்தியம், பொம்பளை பைத்தியம், அதிகார பைத்தியம், இப்படி பல பைத்தியங்கள் நிறைஞ்சதுதான் இந்த உலகம். ஆனா
நான் வெளியில வந்துட்டு நான் உறக்க சொல்லுவேன், என் குணா பைத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்றான். சோ அதுதான் அந்த படத்துடைய கதை. ராஜகுமார் சொல்ற மாதிரி அது பைத்தியக்காரனை பத்தின கதை இல்லை. அவன் பைத்தியக்காரன் கிடையாது. அவன் வந்து உண்மையான அன்பை தேடி அலைகிறவன். அந்த உண்மையான அன்பை புரிஞ்சுக்கிட்ட கதாநாயகி இவன் வந்து தெளிவானவன் அப்படிங்கிறத சொல்றான். அதுதான் கதை. ஸோ இது போல சிந்திக்கிற நாலேஜே அவருக்கு இல்லை. அவரு தேவயானியின் அபிமான நடிகை. எதுக்காக தேவயானி பேரை கெடுக்கிற மாதிரி இந்த மாதிரி அவர் பண்ணிட்டு இருக்காருன்னு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இதை நான் வந்து ஆக்சுவலா ஃபேஸ்புக்கில் நான் பதிவாக போட்டிருந்தேன். அப்போ ஒரு சில பேர் வந்து நீங்க ஏன் வந்து அவர் பேட்டியை அரேஞ்ச் பண்ணீங்க, தேவையான நிம்மதியை குறைச்சிட்டீங்களேன்னு என்ன வசப்பாடுறாங்க. நான் ஒரு பிஆர்ஓ என்ன பண்ண முடியும்? ஒரு கெஸ்ட்டை அரேஞ்ச் பண்ண தான் முடியுமே தவிர அந்த கெஸ்ட் என்ன பேச போறாருன்றது பிஆர்ஓக்கு எப்படி தெரியும்? தெரியாது.